அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் அந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலேஷன் என்ன, அது லார்ஜ் கேப் ஸ்டாக்கா அல்லது மிட் கேப் ஸ்டாக்கா அல்லது ஸ்மால் கேப் ஸ்டாக்கா, அது என்ன செக்டார் ஸ்டாக்கு, அது ஷரியா கம்ப்ளைண்ட் அதாவது ஹலால் ஸ்டாக்கா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு கம்பெனியுடைய நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் குவான்டிட்டி எத்தனை இருக்கோ அதை அந்த கம்பெனியுடைய ஷேருடைய ப்ரைஸை கால்குலேட் பண்ணால் வர்றது தான் அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலேஷன். இது ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு கம்பெனிக்கு 100 ஷேர்ஸ் இருக்குது. ஒரு ஷேருடைய மதிப்பு 1000 ரூபான்னாக்க 100 ஷேருடைய வேல்யூ 1 லட்சம். இதுதான் அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மார்க்கெட் கேபிட்டலேஷன் வச்சு தான் லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா அப்படின்னு தீர்மானிப்பாங்க. உதாரணத்துக்கு 20,000 கோடிக்கு மேலே உள்ள மார்க்கெட் கேபிட்டலேஷன் கம்பெனி எல்லாமே லார்ஜ் கேப்பினுடைய கேட்டகரியில் வரும். அடுத்தது 5,000 கோடிக்கு மேலே 20,000 கோடிக்கு கீழே உள்ள கம்பெனிஸ்லாம் மிட் கேப் கேட்டகரியில் வரும். இதுக்கு அடுத்தது 5,000 கோடிக்கு கீழே உள்ள கம்பெனிஸ்லாம் ஸ்மால் கேப் கேட்டகரியில் வரும். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு 3 கேட்டகரி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டுலேருந்து 100 கம்பெனிஸ் 20,000 கோடிக்கு மேலே உள்ள கம்பெனிஸ் எல்லாம் லார்ஜ் கேப்பு கேட்டகரியும், 101லேருந்து 250 கம்பெனிஸ் 5,000 கோடிக்கு மேலேயும் 20,000 கோடிக்கு கீழே உள்ள கம்பெனிஸ் மிட் கேப் கேட்டகரியும், 250 கம்பெனிக்கு மேலே உள்ள கம்பெனி எல்லாமே, அதாவது மார்க்கெட் கேபிட்டலேஷன் 5,000 கோடிக்கு கீழே உள்ள கம்பெனி எல்லாமே ஸ்மால் கேப் கேட்டகரியில் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லார்ஜ் கேப் கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அது லோ ரிஸ்காக இருக்கும். மிட் கேப்பில் உள்ள ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதோடைய ரிஸ்க்கு மாட்ரேட்டாக இருக்கும். ஸ்மால் கேப்பில் உள்ள கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஹை ரிஸ்காகவும் இருக்கும். அதே சமயம் ஹை ரிவார்டும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும் போது அது என்ன செக்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணும்போது அது லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா எந்த கேபிட்டலேஷனில் இருக்கோ அது தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்க்கு கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வொலாட்டிலிட்டியாக இருக்கும்போது லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் அவ்வளவாக ஃப்ளக்சுவேஷன் ஆகாது. ஸ்மால் கேப் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதிக ரிஸ்க்கும் இருக்கும், அதிக ரிவார்டும் இருக்கும். அதனால நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கை எந்த மார்க்கெட் கேபிட்டலேஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த செக்டாரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நிறைய வியூவர்ஸ் ஹலால் ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கள் அல்லது ஹலால் ஸ்டாக்கோடைய லிஸ்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் ஹலாலா ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கா அல்லது நான் ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷரியா ஸ்க்ரீனர் மூலமாக இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 1475 ஷரியா கம்ப்ளைண்ட் அதாவது ஹலால் ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை ஷரியா ஸ்க்ரீனர் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹலால் ஸ்டாக்கை தெரிஞ்சுக்க 4 ஸ்க்ரீனர் இருக்குது. அது என்னன்னு 1 by 1 பார்ப்போம். இஸ்லாமிக்லி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது பெய்டு வெரிசன் ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பில் போய் சர்ச் பாரில் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கோடைய நேமை டைப் பண்ணால் அது ஹலால் ஸ்டாக்கா அதாவது ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் 3 ஃப்ரீ
ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. அதை என்னன்னு பார்ப்போம். halalstock.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பாரில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டாக்குடைய நேமை டைப் பண்ணாக்க உங்களுக்கு ஷரியா ஸ்டாக்கா நான் ஷரியா ஸ்டாக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இஸ்லாமிக் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ஸ்டாக்குடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ansar.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயும் சர்ச் பாரில் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை என்ட்ரு பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது ஷரியா ஸ்டாக்கா நான் ஷரியா ஸ்டாக்கா அப்படின்னு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் ஷரியா ஸ்டாக்ஸா அல்லது நான் ஷரியா ஸ்டாக்கா என்பதை நான் இப்போ சொன்ன ஷரியா ஸ்க்ரீனர், அதாவது 4 அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறேன். இந்த 4 ஆப்பு மூலமாகவும் வெப்சைட்டு மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவரையும் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.